بسم الله الرحمن الرحيم அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துஆவை எனக்கு கற்றுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلمًا كثيرًا. யா அல்லாஹ், பாரதூரமான அநீதம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அதிகமாக செய்துவிட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த். என்னுடைய பாவங்களை உன்னை தவிர யாரும் மறைக்க முடியாது. ஃபக்ஃபிர் லீ, என் பாவங்களை மறைத்து விடு, மன்னித்து விடு. மக்ஃபிரத்தம் மின் இந்திக், உன்னுடைய மக்ஃபிரத்தை கொண்டு. வர்ஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத் செய். ஏன்? இன்னக அன்தல் கஃபூர் அர் ரஹீம், நீ அல் கஃபூர் அர் ரஹீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார் ஓரளவு நாம் விளங்கி இருப்போம். இந்த பெயரோடு தொடர்பு கொண்டதுதான் அஸ்ஸித்தீர் என்று அல்லாஹுடைய பெயர். பலர் இந்த பெயரை புதிதாக கேள்விப்படுவோம். அஸ்ஸித்தீர் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று. 99 அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்பது குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய பெயர்கள் மட்டும் 99 அல்ல, அதற்கு மேலாகவும் அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மனிதர் குளித்து கொண்டிருக்கிறார். குளிக்கும்போது அவருடைய கீழாடை அதிகமாக விலகி அவருடைய ஔரத்துகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அவரை பார்த்த மாத்திரத்தில் மிம்பரில் ஏறினார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஹய்யுன் சித்தீருன். ஹய்யுன், அல்லாஹ் வெட்க குணமுடையவன், அல்லாஹ் சித்தீர். யுஹிப்புல் ஹயாஅ வஸ்ஸித்ர், அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்பக்கூடியவன். உங்களில் யாராவது குளித்தால் அவர் தங்களுக்கு திரையை ஏற்படுத்தி கொள்ளட்டும், மறைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஹீஹான ஹதீஸாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை குறிப்பிடுகிறார்கள். இஸ்முல்லாஹி அஸ்-சித்தீர் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன். மக்களுடைய கண்களிலிருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அந்த பாவத்தின் அளவு மகத்தானதாக இருந்தாலும், அந்த பாவத்தின் அளவு எண்ணிக்கையை கடந்ததாக இருந்தாலும், அது ஒரே பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்ஃபிரத்தை வழங்கினால் அஸ்ஸித்தீர், அந்த பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு முஃமினை நெருக்கமாக்குவான். அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் திரை போடப்படும். அந்த மஹ்ஷரில் யாரும் அந்த திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாது. அல்லாஹ் அவனை பாவங்களை கொண்டு நெருக்கமாக்குவான். இந்த பாவம் தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா என்று அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்துக் கொள்வான், நான் அழிந்து விட்டேன் என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான். நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மக்ஃபிரத்தில் தான் இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லக்கூடியது தான், இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான். எம்முடைய திரையை அகற்றிவிட்டால், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால், உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது. அஸ்ஸித்தீர் இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான். அல்லாஹ் மறைத்தால்தான் கண்ணியம். அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன்னி அக்ஃபிருஹா லகல் யௌம், இந்த நாளில் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கூறிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் காஃபிர்களை, முனாஃபிக்குகளை அழைத்து சொல்லுவான், ஹா உலா இல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், அவர்களை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுவான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இவர்கள் ரப்பை பொய்ப்படுத்தியவர்கள், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அல்லாஹ்வுடைய லஅனத் இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான். முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான், மறைப்பான்.
இந்த உலகத்திலும். ஏன் அவன் அல் கஃபூர், அவன் அல் கஃபார், அவன் அல் காஃபிர், அவன் அஸ்-சித்தீர். அல்லாஹ் யுஹிப்பு சித்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர. அவன் யார்? இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான், அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான். ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் என்று அடுக்குவான். யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான், இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான், இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான். யா அர்ஹமர் ரஹீமீன். என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாருங்கள். நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை, நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய்? நிறைய ஞானங்கள் உண்டு இந்த ஹதீஸில். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அஸ்-சித்தீர். அல் அஃபு அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயரில் ஒன்று. இவையெல்லாம் படித்தரங்கள், பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன். அல் அஃபு குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தன்மையின் பெயராக அல் அஃபு என்பதை 5 முறை பயன்படுத்துகிறான். 5 இடங்களில் 5 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சூரத்து நிசாவுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கான அஃபூவன் கஃபூரா. அஃபூவன் கஃபூரா. நல்லா கவனிங்க. சூரத்து நிசாவுடைய 99வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வகானல்லாஹு அஃபூவன் கஃபூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவுடைய 149 அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ கான அஃபூவன் கதீரா. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 5 இடங்களில் அல் அஃபு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். அல் அஃபு என்றால் என்ன? அரபுகளுடைய வழக்கத்தில் அல் அஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆஃபத்திர் ரீஹு அல் அஸர. யானி பாலைவனத்தில் பயணம் செய்கிறான், அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா? அல் ஆஃபத்திர் ரீஹ், காற்று வந்து அதை அழித்து விட்டது. அந்த கால் தடங்களை ஆஃபத்திர் ரீஹ், அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல் அஃபு என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள். அல் அஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குதல். அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார், அஸ்-சித்தீர் மறைத்தல். அல் அஃபு நீக்குதல், தடமே தெரியாமல் நீக்குதல், அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை நீக்குவான். அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அஃபு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாமெல்லாம் நஷ்டத்தை தவிர எதையும் சேர்த்திருக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அத்தவ்வாப் என்ற அவனுடைய பெயரின் தன்மை அல்லாஹ் 11 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 37 இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். சூரத்துல் பக்கரா 160வது வசனம் வ அனத் தவ்வாபுர் ரஹீம். சூரத்து தௌபாவுடைய 104வது வசனம் وأن الله ألم يعلموا أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم. سبحان الله. الله رب العالمين தௌபாவை இந்த 11 வசனங்களில் 9 வசனத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தோடு இணைத்து சொல்கிறான். இன்னஹு وأن الله هو التواب الرحيم. அத்தௌபா என்றால் என்ன? அத்தௌபா அல்லாஹுவை நோக்கி திரும்புதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுத்த மறைமுகமான வெளிப்படையான காரியத்திலிருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணத்தை நோக்கி, செயலை நோக்கி. இதான் தௌபா. அத்தௌவாப் என்றால் இந்த தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவன், தன்னை நோக்கி தான் விரும்பிய செயலோடு வரக்கூடியவர்களை அங்கீகரிக்கக்கூடியவன் அத்தௌவாப். அத்தௌவாப் என்ற வார்த்தை அரபி மொழியின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது சீகத்துல் முபாலகா, மிகைப்படுத்திய சொல்லோடு தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் கூட்டம் கூட்டமாக அதிகமாக
பாவங்களை செய்து தன்னை நோக்கி வந்தாலும் அவன் தொடர்ச்சியாக மன்னித்துக் கொண்டே இருப்பான், மீண்டும் 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 மன்னித்துக் கொண்டே இருப்பான். அவன்தான் அத்தவ்வாப். ஸஜ்ஜாஜி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி தவ்வாப் என்ற சொல்லை அல்லாஹ் இப்படி மிகைப்படுத்தி கூறியதன் காரணம், ஒரு அடியான் பாவத்தை கூட்டம் கூட்டமாக அதிகமாக செய்தாலும், காலம் காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாலும், அல்லாஹுவை நோக்கி அவன் திரும்பி வந்தால், எத்தனை முறை திரும்பி வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டே இருப்பான். அவன்தான் அத்தவ்வாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்சுத்து யதஹு பில்-லைலி லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுத்து யதஹு பின்-நஹாரி லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தை இரவில் விரிக்கிறான். பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக. அல்லாஹ் பகலில் விரிக்கிறான், இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு தௌபாவும் 2 முறை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. குறிப்பான அழகான ஒரு கல்வி, கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தௌபாவும் அல்லாஹ்விடத்திலே 2 முறை அங்கீகரிக்கப்படுகிறது. அவனுடைய தௌபாவிற்கு, அவன் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தௌபாவின் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தௌபாவுடைய 118வது வசனத்தில், அந்த போர்க்களத்திலிருந்து பின்தங்கிய அந்த 3 பற்றி குறிப்பிடும் போது, ثُمَّ تَابَ عَلَيْهِمْ, அவர்களை அல்லாஹ் தௌபாவின் மூலமாக ஏற்றுக்கொண்டான். லியதூபு, ஏன் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. புரிய வைக்கிறார். அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். லியதூபு, அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்னல்லாஹ ஹுவ, ஏன் அவன் அத்தவ்வாப் அர்-ரஹீம். அல்லாஹு அக்பர். தௌபா, அத்தௌபா, அத்தவ்வாப் என்று அல்லாஹ்வை அழைக்கும் போது, முதலாவது ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி திரும்புதலே தௌபா தான். அந்த தௌபா அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக் செய்தால் தான் நடக்கும். ஒரு அடியான் பாவம் செய்து என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் தௌஃபீக் செய்தால்தான் அவன் தௌபாவை நோக்கி திரும்ப முடியும். ஏன் அவன் ஏற்படுத்துகிறான்? அவன் அத்தௌவாப். அத்தௌவாப் என்றால் முதலில் அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான். இரண்டாவது, அந்த பாவத்திற்கு பிறகு அவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனை தௌபாவின் மூலமாக திரும்புவதற்கு அனுமதி அளிப்பான். மூன்றாவது, அவன் எத்துணை முறை அவன் அல்லாஹ்வை நோக்கி திரும்பினாலும் அல்லாஹ் அதை புதிதுபடுத்தி ஏற்றுக்கொண்டே இருப்பான். யா அஹி, நான் அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பை உங்கள் மீது வைத்திருக்கிறான் என்று. ஒரு பாவம் செய்து முடித்த பிறகு என் ரப்பு பார்த்து விட்டான், என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும். ذكرுல்லாஹ فاستغفروا لذنوبهم, அல்லாஹ்வுடைய நினைவு உள்ளத்திலே ஆட்கொண்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அப்ஷிர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல் உனக்கு திறந்திருக்கிறது, அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அதன் காரணமாகத்தான் இரண்டாவது தௌபாவை நீ மேற்கொள்வாய். யா அல்லாஹ், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று. அல்லாஹ் எத்துணை முறை வந்தாலும் ஏற்றுக்கொள்வான். ஏன் அத்தௌவாப் அவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான். ஒரு மனிதன் 99 கொலை செய்தான். இவனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். ஏன்? 99 கொலை செய்ததற்கு பிறகு அவன் ஒரு துறவி இடத்திலே சென்று கேட்டான், ஹல்லி மின் தௌபா. அல்லாஹு அக்பர், எனக்கு தௌபா உண்டா என்று கேட்கிறான். இந்த கேள்வி அவனுடைய உள்ளத்திலே உதிக்க வைத்தவன் அல்லாஹ். ஏன் உதிக்க வைக்கிறான்? இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நாடிவிட்டான். அல்லாஹு அக்பர்.
ஹல்லி மின் தௌபா. அவர் முடியாது என்று சொல்கிறார். அவரையும் கொலை செய்து 100 ஆக்குகிறான். 100 குடும்பத்தை கொலை செய்கிறான். மறுபடியும் ஹல்லி மின் தௌபா, மறுபடியும் உள்ளம் நாடுகிறது. ஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டா? ஒரு அறிஞர் அடையாளம் காட்டப்படுகிறார், செல்லுகிறான். அவர் சொல்கிறார், உனக்கு தௌபா உண்டு, இந்த ஊரை விட்டு கிளம்பி நீ வேறொரு மக்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்றுவிடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். கிளம்புகிறார். கிளம்பக்கூடிய வழியில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை அல்லாஹ் இறக்கி விடுகிறான். உயிர் கைப்பற்றப்படுகிறது. நல்ல மலக்குகள் வந்திருக்கிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்திருக்கிறார்கள். அதற்கு தீர்ப்பு சொல்வதற்காக இன்னொரு மலக்கை அல்லாஹ் இறக்குகிறான். அவர் சொன்னார், அளந்து பாருங்கள், இவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள், பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் என்று அளந்து பார்க்கிறார்கள். நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது, நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நடந்தது என்ன? உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் அவருடைய உயிர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்திருக்கும். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியை உன் அளவை குறைத்துக்கொள், உன் அளவை நீட்டிக்கொள் என்று. அவருடைய உடல் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் செல்லுகிறது. அல்லாஹ் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடிவிட்டால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் உலகத்தின் ஒட்டுமொத்த அமைப்பையே மாற்றினான் என்றால் யாகை அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அருளை எப்படி அளக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபாத்திருடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக அவர்களை நாம் பிடித்து விட்டால் இந்த பூமியில் ஒருவரையும் அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அவகாசத்தை அளிக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவமான துஆவை நிரம்பிய அந்த வசனத்தில், சூரா பக்கராவுடைய அந்த இறுதி வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ், யா அல்லாஹ் எங்கள் மீது நாங்கள் தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே, தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே. வஃபு அன்னா, அல்அஃபு வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா, யா அல்லாஹ் என் பாவங்களை நீக்கிவிடு, மறைத்துவிடு, என் மீது அருள் செய். ஒரு பாவம் செய்த அடியானுக்கு இந்த 3 தேவை உண்டு. ஒன்று, அவனுக்கும் அடியானுக்கும், அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே நடந்த அந்த பாவம் முதலில் நீக்கப்பட வேண்டும். நீக்கிய பாவம் இரண்டாவது மறைக்கப்பட வேண்டும். இந்த நீக்குதலும் மறைத்தலும் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் தண்டனையை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதனால் அவன் ரஹ்மத்தை கொடுக்க வேண்டும். வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா. சுப்ஹானல்லாஹ். அல்அஃபு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நீக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய துஆவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாவங்களை நீக்குவதற்கு விரும்புகிறான். அந்த பாவம், நீக்கப்பட்ட பாவம் அல்லாஹ் நீக்கிவிட்டால் அவ்வளவுதான். அவன் எத்தனை கோடி பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த பாவம் அந்த ஏட்டிலிருந்து எடுக்கப்படும், அது தடமே இல்லாமல் ஆக்கப்படும், அது மறைக்கப்படும். மறைக்கப்பட்ட பாவத்திற்கு ஏற்ப நன்மைகள் மாற்றப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பான். இந்த தன்மைகளோடு நீங்களும் வாழ வேண்டும் என்று. அல் மக்ஃபிரத், அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அல் மக்ஃபிரா, அஸ்ஸித்ர் மறைத்தல், அல் அஃபு நீக்குதல், இந்த தன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களிடமும் எதிர்பார்க்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ஃபிரு யக்ஃபிரில்லாஹு லக்கும், நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹுடைய மக்ஃபிரத் தேவையா? யாராவது உங்களுக்கு பாவம் செய்தால் அதை மன்னித்து விடுங்கள்.
அவன் எப்படி அளவுகளை பார்ப்பதில்லையோ அது போன்று நீங்களும் அளவுகளை பார்க்காதீர்கள். வல்யஃபு வல்யஸ்ஃபஹு வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும். நீங்கள் உங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? நான் செய்த பாவத்தை ரப்பு மன்னிக்கணும், அல்லாஹ் நீக்கணும், அல்லாஹ் மறைக்கணும். ஆனால் யாராவது ஒரு அடியான் எனக்கு பாவம் செய்தால் நான் அவனை மன்னிக்க மாட்டேனா? நான் அவனுடைய பாவத்தை நீக்க மாட்டேனா? நான் அவனுடைய பாவத்தை மறைக்க மாட்டேனா? அல்லாஹ் கேட்கிறான், நீ செய்யக்கூடிய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், நான் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அடியான் செய்யக்கூடிய பாவத்தை நீ ஏன் மன்னிப்பதில்லை? இது நயவஞ்சகத்தன்மையா இல்லையா? என்னிடத்திலே நான் நடந்து கொள்வதை விரும்புகிறாய், நீ ஏன் அப்படி நடந்து கொள்ளவில்லை? மன்னி. அது கோடி பாவமாக இருக்கட்டும், அது உன்னை அழிக்கக்கூடிய பாவமாக அவன் செய்திருக்கட்டும், உன் வாழ்க்கையை அழித்திருக்கட்டும், அவன் அல்லாஹ் மன்னிப்பான். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னித்தலுக்கு பிறகு மன் சத்தர அவுரத அஹீஹில் முஸ்லிம், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ, அவன் செய்த பாவத்தை மறைப்பானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய பாவத்தை மறைப்பான், அவனுடைய அவுரத்தை மறைப்பான், அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு ஹதீஸை இந்த சமூகம் புரிந்தால் நம்முடைய சமூகத்திற்கு கண்ணியம் உறுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இறங்காமல் நாவால் ஈமானை மொழியக்கூடியவர்களே, கல்பில் ஈமான் இல்ல, நாவால் ஈமானை மொழியக்கூடிய மனிதர்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன ஒரு உறுதியான அறிவுரை பாருங்கள். இந்த சமூகம் இன்றைய காலத்தில் இதை கடைபிடித்தால் இந்த ஒழுக்கத்தின் மாண்பு இந்த சமூகத்தை உயர்த்தும். லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராதிஹிம், அவர்களுடைய அவுரத்தை பின்தொடராதீர்கள். ஃபஇன்னஹு மன் தத்தபஅ அவ்ரத அஹீஹில் முஸ்லிம் தத்தபஅ அல்லாஹு அவ்ரதஹு. ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் தேடுவானோ, பின்தொடர்வானோ, அந்த முஸ்லிமுடைய குறையை அல்லாஹ் பின்தொடர்வான். யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக செல்கிறானோ, அவனுடைய குடும்பத்தின் மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அஃபுவை விரும்பக்கூடியவன். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். உங்களிடையே பிரச்சனை என்றால் ஃபமன் அஃபா, யார் அதை நீக்குகிறாரோ, ஃபமன் அஃபா அதை மன்னித்து நீக்குகிறாரோ, வ அஸ்லஹ் அதை மறந்து தங்களுக்குள் சமாதானத்தை யார் ஏற்படுத்திக் கொள்கிறாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் கூலி என்றால் அல் ஜன்னah, சொர்க்கம் அவருக்கு. அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய முத்தகீன்களுடைய தன்மையை சொல்கிறான். லஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மக்களுடைய பாவங்களை மறைப்பார்கள், மன்னிப்பார்கள், அதை நீக்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உதாரணத்தை என்ன சொல்ல முடியும்? தன்னுடைய 13 வருட வாழ்க்கை, 10 வருட வாழ்க்கை போராட்ட களமாக மாறியதற்கு, அழிந்ததற்கு, பலர் கொல்லப்பட்டதற்கு, ஷஹீதாக்கப்பட்டதற்கு, தன் சாட்சா ஈரக்குலை கடித்து துப்பப்பட்டு இறந்ததற்கு, ஷஹீதானதற்கு, சஹாபாக்களுடைய கைகள் வெட்டப்பட்டு, கால்கள் வெட்டப்பட்டு, மனைவியை பிரிந்து, ஊரை பிரிந்து என எல்லோரும் சிரமப்பட்ட அத்துணைக்கும் காரணமான மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் ல்யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு நான் பழி தீர்க்க மாட்டேன், ஃபஅன்துமுத் துலகா, நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள் என்று. இத்ஹபு ஃபஅன்துமுத் துலகா. அல்லாஹு அக்பர். மன்னியுங்கள் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை, மறந்து விடுங்கள் அவர்கள் செய்த பாவங்களை. சகோதரத்துவ உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுங்கள். எல்லோரும் முஸ்லிம்கள். அவர்களுடைய பாவங்களை மறைத்து மன்னித்து யார் வாழ்கிறாரோ அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவான்.